அத்தியாயம் 36. மேலை நாடுகளிடம் பாபாஜியின் அக்கறை. குருதேவா, நீங்கள் பாபாஜியை எப்பொழுதாவது சந்தித்திருக்கிறீர்களா? செராம்பூரில் ஓர் அமைதியான வேணிற்கால இரவு, ஆசிரமத்தின் 2வது மாடி பால்கனியில் வெப்ப பிரதேசத்திற்குரிய பெரிய நட்சத்திரங்கள் எங்கள் தலைக்கு மேல் ஒளிர்ந்து கொண்டிருக்க, நான் ஸ்ரீ யுக்தேஸ்வருக்கு அருகில் அமர்ந்திருந்தேன். ஆம், குருதேவர் என் நேரிடையான கேள்வியைக் கண்டு புன்னகைத்தார். அவர் கண்கள் பயபக்தியால் ஒளிர்ந்தன. மரணமற்ற அந்த குருவை தரிசிக்கும் பாக்கியம் எனக்கு 3 முறை கிடைத்திருக்கிறது. எங்கள் முதல் சந்திப்பு அலகாபாத் கும்பமேளாவில் நிகழ்ந்தது. கும்பமேளாக்கள் என்பவை காலங்காலமாக பாரதத்தில் நடைபெற்று வரும் சமய திருவிழாக்களாகும். அவை ஆன்மீக குறிக்கோள்களை மக்களின் பார்வையில் தொடர்ந்து வைத்திருக்கின்றன. லட்சக்கணக்கான சிரத்தையுள்ள இந்துக்கள் 12 வருடங்களுக்கொரு முறை பலவித பிரிவுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான சாதுக்கள், யோகிகள், சுவாமிகள் மற்றும் துறவிகள் ஆகியோரை தரிசிக்க கூடுவார்கள். இம்மகான்களில் பலர் மேளாவில் பங்கேற்கவும் மற்றும் அங்கு உலக மக்களுக்கு தங்கள் அருளாசிகளை அளிப்பதற்கும் அல்லாது வேறு எப்பொழுதும் தங்கள் தனிமையான இடங்களை விட்டு வெளியில் வராத துறவிகளாவார்கள். நான் பாபாஜியை சந்தித்த சமயத்தில் நான் ஒரு சுவாமி இல்லை, ஸ்ரீ யுக்தேஸ்வர் தொடர்ந்தார். ஆனால் லாகிரி மகாசயரிடமிருந்து கிரியா தீட்சையை ஏற்கனவே பெற்றிருந்தேன். அலகாபாத்தில் ஜனவரி 1894 நடக்க இருந்த மேளாவிற்கு செல்ல அவர் என்னை ஊக்குவித்தார். அதுதான் கும்பாவை பற்றிய என் முதல் அனுபவம். அங்கு நிறைந்திருந்த கூட்டத்தின் அளவையும் அமர்க்களத்தையும் கண்டு நான் சிறிது பிரமித்து விட்டேன். நான் சுற்றுமுற்றும் தேடியவாறு பார்த்தபொழுது எந்த மகானுடைய ஒளி பொருந்திய முகமும் எனக்கு தென்படவில்லை. கங்கை கரையிலுள்ள ஒரு பாலத்தை கடக்கும் பொழுது அறிமுகமான ஒருவர் திருவொட்டை நீட்டியவாறு அருகில் நிற்பதை பார்த்தேன். ஓ, இந்த திருவிழா இரைச்சலும் பிச்சைக்காரர்களும் நிறைந்த பெருங்குழப்பமே தவிர வேறொன்றுமில்லை. நான் ஏமாற்றத்துடன் நினைத்தேன். மனித குலத்தின் நலனுக்காக பொறுமையுடன் நடைமுறை அறிவின் எல்லையை பெருக்கி வரும் மேலை நாட்டு விஞ்ஞானிகள் சமயத்தை நிலைநாட்டுவதாக சொல்லிக்கொண்டு பிச்சையில் மனத்தை செலுத்தும் இச்சோம்பேறிகளை விட கடவுளுக்கு அதிக பிரியமானவர்களாக இருக்க மாட்டார்களா? சமூக சீர்திருத்தத்தை பற்றிய என் தகிக்கும் எண்ணங்கள் என் முன் வந்து நின்ற உயரமான ஒரு சந்நியாசியின் குரலால் தடைபட்டன. அவர், ஐயா, உங்களை ஒரு மகான் கூப்பிடுகிறார் என்றார். யாரவர்? நீங்களே வந்து பாருங்களேன். அவருடைய இந்த சுருக்கமான அறிவுரையை தயங்கியவாறு பின்பற்றி நான் சீக்கிரமே பல கவர்ச்சியான சீடர்கள் கொண்ட ஒரு குழுவுடன் ஒரு மரத்தின் அருகில் அதன் கிளைகளின் நிழலில் அமர்ந்திருந்த அந்த குருவைக் கண்டேன். கருமையான கண்களுடன் பிரகாசமான அசாதாரணமான உருவத்தைக் கொண்ட அந்த மகான் நான் அங்கு சென்றதும் எழுந்து என்னை கட்டித் தழுவினார். வரவேண்டும் சுவாமிஜி என்றார் அன்புடன். ஐயா, நான் சுவாமி இல்லை என்றேன் அழுத்தமாக. நான் யாருக்கு சுவாமி என்ற பட்டத்தை அளிக்க தெய்வீகமாக வழிகாட்டப்படுகிறேனோ அவர்கள் அதை நிராகரிப்பதில்லை. அம்மகான் எளிய முறையில் என்னிடம் கூறினாலும் அவருடைய சொற்களில் உண்மையின் ஆழ்ந்த திட நம்பிக்கை தொனித்தது. அக்கணமே ஓர் ஆன்மீக அருளாசியின் அலையால் நான் சூழப்பட்டேன். நான் புராதன சந்நியாசிகளின் பரம்பரைக்கு திடீரென்று உயர்ந்ததைக் கண்டு புன்னகை புரிந்தவாறு எனக்கு இவ்வாறான மரியாதையை கொடுத்த உண்மையிலேயே உயர்ந்தவரும் தேவனைப் போன்று மனித உருவத்திலுமிருந்த அவரது பாதங்களில் பணிந்தேன். பாபாஜி, அது உண்மையில் அவர்தான். மரத்தடியில் அவர் அருகில் இருந்த ஓர் ஆசனத்தில் என்னை அமர சைகை செய்தார். அவர் இளைஞராகவும் வலிமை பொருந்தியவராகவும் இருந்தார். மேலும் லாகிரி மகாசயரைப் போலவே காணப்பட்டார். நான் பல தடவைகள் இந்த இரு மகான்களின் தோற்றத்தில் இருந்த அசாதாரணமான ஒற்றுமைகளைப் பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் அவ்வுருவ ஒற்றுமை என் மனத்தில் சட்டென்று பதியவில்லை. பாபாஜியிடம் ஒருவர் மனத்தில் எந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணமும் எழுவதை தடுக்கக்கூடிய ஒரு திறன் உண்டு. அவரை அடையாளம் கண்டுகொண்டதினால் நான் ஸ்தம்பித்துப் போகாமல் அவர் முன்னிலையில் முழுவதும் இயல்பாக இருக்க வேண்டும் என்று அந்த மகான் விரும்பியது வெளிப்படையாக தெரிந்தது. கும்பமேளாவைப் பற்றி நீ என்ன நினைக்கிறாய்?
நான் மிகவும் ஏமாற்றமடைந்து விட்டேன் ஐயா என்றவன் அவசரமாக, உங்களை சந்திக்கும் சமயம் வரை என்று தொடர்ந்தேன். என்னவோ மகான்களையும் இந்த அமர்க்களத்தையும் சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியவில்லை. பார்ப்பதற்கு அவரைப்போல் நான் 2 மடங்கு வயதுடையவனாக இருந்த போதிலும் அம்மகான் கூறினார், குழந்தாய், பலருடைய குற்றங்களுக்காக முழுவதையும் எடை போடாதே. மணலும் சர்க்கரையும் கலந்த கலவையைப் போன்று இப்புவியில் அனைத்தும் கலப்பான தன்மை உடையது. சர்க்கரையை மட்டும் எடுத்துக்கொண்டு மணலை தொடாமலே விட்டுவிடும் புத்திசாலியான எறும்பு போல் இருக்க வேண்டும். இங்கு சாதுக்களில் பலர் இன்னும் மாயையில் உழன்றபடி இருந்தாலும் இந்த மேளா கடவுளை உணர்ந்த சில மகான்களால் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளது. இந்த உன்னத மகானை சந்தித்த என் சொந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு அவர் கூறியதை நான் உடனே ஒப்புக்கொண்டேன். ஐயா, நான் மேலை நாடுகளில் உள்ள புகழ்பெற்ற விஞ்ஞானிகளை, உண்மையில் இங்கு கூடியிருக்கும் அநேகரை விடவும் அதிக புத்தி கூர்மையுள்ளவர்களைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். தொலைதூர ஐரோப்பா, அமெரிக்கா முதலிய இடங்களில் வாழ்ந்து வரும் பலவித மதப் பிரிவுகளைச் சேர்ந்த அவ்விஞ்ஞானிகள் இங்கு நடக்கும் தற்போதையது போன்ற மேளாக்களின் உண்மையான மதிப்பைப் பற்றி எதுவுமே அறியாதவர்கள். பாரதத்தின் மகான்களை சந்திப்பதினால் மிக்க நன்மை அடையக்கூடியவர்கள் அவர்கள்தாம். அறிவின் சாதனைகளில் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அநேகர் நயமற்ற லௌகீகத்தில் ஊறித் திளைப்பவர்கள். மற்றவர்களோ விஞ்ஞானத்திலும் தத்துவத்திலும் புகழ்பெற்று மதங்களின் அடிப்படை ஒற்றுமையை உணராதவர்கள். அவர்களுடைய சமய கோட்பாடுகள் கடக்க முடியாத தடைகளாக அவர்களை நம்மிடமிருந்து நிரந்தரமாக பிரித்துவிடக்கூடிய ஆபத்து உள்ளது. நீ மேலை நாடுகள் மற்றும் கீழை நாடுகள் ஆகிய இரண்டிலுமே அக்கறை செலுத்துவதைக் கண்டேன். பாபாஜியின் முகம் ஒப்புதலுடன் பிரகாசித்தது. எல்லா மனிதர்களுக்கும் இடமளிக்கக்கூடிய உன் பரந்த இதயத்தின் வேதனையை நான் உணர்ந்தேன். அதனால்தான் நான் உன்னை இங்கு அழைத்தேன். கீழை நாடுகளும் மேலை நாடுகளும் ஆன்மீகம், லௌகீகம் ஆகிய இரண்டும் இணைந்த பொன்னான நடுத்தர பாதையை நிறுவ வேண்டும். அவர் தொடர்ந்தார். பொருளாதார முன்னேற்றத்தில் பாரதம் மேற்கிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. அதற்கு பதிலாக பாரதம் எல்லோருக்கும் பொதுவான யோக விஞ்ஞான முறைகளை கற்பிக்க வேண்டும். அதன் மூலம் மேற்கானது அதன் மத நம்பிக்கைகளின் அடிப்படைக்கு அசைக்க முடியாத யோக விஞ்ஞானத்தை ஆதாரமாக கொள்ள முடியும். சுவாமிஜி, கீழே மற்றும் மேலை நாடுகளுக்கிடையே வரப்போகும் இணக்கமான பரிமாற்றத்தில் நீங்கள் ஆற்ற வேண்டிய பங்கு உள்ளது. சில வருடங்களுக்குப் பிறகு நான் உங்களிடம் அனுப்பும் ஒரு சீடனுக்கு நீங்கள் மேலை நாடுகளில் யோகத்தை பரப்புவதற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அங்கிருந்து ஆன்மீகத்தை நாடும் அநேக ஆத்மாக்களின் அதிர்வலைகள் வெள்ளம் போல் பெருகி என்னிடம் வருகின்றன. அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் எழுச்சி பெற காத்திருக்கும் உள்ளார்ந்த சக்தி வாய்ந்த மகான்களை நான் காண்கிறேன். அவருடைய கதையின் இந்த கட்டத்தில் ஸ்ரீ யுக்தேஸ்வர் தன் பார்வையை முழுவதுமாக என் மீது திருப்பினார். என் மகனே, பிரகாசமான நிலவொளியில் புன்னகை புரிந்தவாறு அவர் கூறினார், எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் பாபாஜி எனக்கு அனுப்புவதாக வாக்குறுதி அளித்த சீடன் நீதான். பாபாஜிதான் நான் ஸ்ரீ யுக்தேஸ்வரை அடைய வழிகாட்டினார் என்றறிய எனக்கு மகிழ்ச்சியாயிருந்தது. எனினும் எங்கேயோ தொலைதூரத்தில் இருக்கும் மேலை நாடுகளில் என் அன்பான குருவிடமிருந்தும் ஆசிரமத்தின் எளிய அமைதியினின்றும் விலகி என்னை நினைத்து பார்க்க எனக்கு கடினமாயிருந்தது. பாபாஜி பிறகு பகவத்கீதையை பற்றி பேசினார். ஸ்ரீ யுக்தேஸ்வர் தொடர்ந்தார். நான் கீதையின் பல அத்தியாயங்களுக்கு விளக்க உரை எழுதியிருக்கும் விஷயத்தை அவர் அறிந்துள்ளார் என்பதை சில புகழ்ச்சியான வார்த்தைகள் மூலம் அவர் குறிப்பிட்டது கண்டு எனக்கு ஒரே வியப்பு. சுவாமிஜி, என் வேண்டுகோளின்படி தயவு செய்து இன்னொரு காரியம் செய்யுங்கள். அந்த மகான் கூறினார், இந்து மற்றும் கிறிஸ்துவ மத நூல்களுக்கு இடையே உள்ள அடிப்படையான இணக்கம் பற்றி ஒரு சிறு புத்தகம் எழுதக்கூடாதா? இப்பொழுது அவற்றின் அடிப்படை ஒற்றுமை மனிதர்களுடைய பிரிவுகளின் பேதங்களினால் மங்கிவிட்டது. இறைவனின் அருள் பெற்ற புதல்வர்கள் யாவரும் ஒரே விதமான உண்மைகளை எடுத்துக் கூறியிருக்கிறார்கள் என்பதை இணையான குறிப்புகளின் மூலம் எடுத்துக் காட்டுங்கள். மகராஜ், நான் தயக்கத்துடன் பதிலளித்தேன். எப்படிப்பட்ட கட்டளை? என்னால் அதை நிறைவேற்ற முடியுமா? பாபாஜி மிருதுவாக நகைத்தார். என் மகனே, ஏன் சந்தேகப்படுகிறாய்?
அவர் நம்பிக்கையூட்டியவாறு கூறினார். உண்மையில் இதெல்லாம் யாருடைய காரியம்? எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் யார்? கடவுள் என்னை எதையெல்லாம் சொல்ல வைக்கிறாரோ அதெல்லாம் உண்மையென நடந்தாக வேண்டும். நான் அந்த மகானின் அருளாசியினால் சக்தி பெற்று விட்டதாக கருதி அப்புத்தகத்தை எழுதுவதற்கு ஒப்புக்கொண்டேன். பிரியும் தருணம் வந்துவிட்டதை உணர்ந்து நான் என் இலையாலான ஆசனத்திலிருந்து எழுந்தேன். உனக்கு லாகிரியை தெரியுமா? அக்குருதேவர் வினவினார். அவர் பெரிய மகான் அல்லவா? நம் சந்திப்பை பற்றி அவரிடம் கூறு. பிறகு லாகிரி மகாசயருக்கு ஒரு செய்தியை என்னிடம் அளித்தார். நான் விடைபெற்றுக் கொள்ள பணிவாக வணங்கியதும் அம்மகான் அன்பாக முறுவலித்தார். நீ புத்தகம் எழுதி முடித்ததும் நான் உன்னிடம் வருகை புரிகிறேன். அவர் உறுதி கூறினார். நல்லது, தற்சமயம் போய் வா. மறுநாள் நான் அலகாபாத்தை விட்டு கிளம்பி காசிக்கு ரயிலேறினேன். என் குருதேவரின் இல்லத்தை அடைந்து கும்பமேளாவில் நான் கண்ட அற்புதமான மகானைப் பற்றிய முழு கதையையும் விளக்கினேன். ஓ, அவர் யாரென்று நீ அடையாளம் கண்டு கொள்ளவில்லையா? லாகிரி மகாசயரின் கண்களில் சிரிப்பு நடனமாடியது. நீ அவரை கண்டுகொள்ளவில்லை என்பது எனக்கு தெரிகிறது. ஏனெனில் அவரே உன்னை தடுத்து விட்டார். அவர்தான் என் இணையற்ற குருதேவர் தெய்வீக பாபாஜி. பாபாஜி? நான் மலைப்புடன் திரும்பக் கூறினேன். யோகி கிறிஸ்து பாபாஜி, மறைந்தும் மறையாமலும் காக்கும் பாபாஜி. ஓ, மறுபடியும் கடந்த காலத்தை திரும்ப அடைந்து மேலும் ஒரு முறை அவருடைய முன்னிலையில் அவரது பாத தாமரைகளில் என் பக்தியை தெரிவித்து பணிய வேண்டும் போலிருக்கிறதே. கவலைப்பட வேண்டாம், அவர்தான் உன்னை மறுபடியும் பார்ப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறாரே. லாகிரி மகாசயர் ஆறுதலாக கூறினார். குருதேவா, அந்த தெய்வீக மகான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பியிருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கான சேமிப்பு சக்தி குறைவாக உள்ளது. அநேகமாக அது முடிந்துவிட்டது என்று லாகிரியிடம் சொல் என்றார். புதிர் போன்ற இச்சொற்களை நான் கூறியதும் லாகிரி மகாசயரின் உடல் ஏதோ மின்னலினால் தாக்குண்டது போல் நடுங்கியது. ஒரே கணத்தில் அவரைச் சுற்றியுள்ள அனைத்துமே மௌனமாகிவிட்டது. அவருடைய சிரித்த முகம் அசாத்திய கடினமாகிவிட்டது. மங்கலான அசைவற்ற மரச்சிலை அதனுடைய ஆசனத்தில் அமர்ந்திருந்தது போல அவருடைய சரீரம் நிறமிழந்தது. நான் அதிர்ச்சியும் திகிலும் அடைந்தேன். இந்த ஆனந்தமான ஆத்மா இவ்வளவு பயங்கர தீவிரத்தை வெளிப்படுத்தியதை என் வாழ்க்கையில் நான் என்றுமே கண்டதில்லை. அங்கு கூடியிருந்த மற்ற சீடர்களும் பயத்துடன் விழித்தார்கள். மௌனத்தில் 3 மணி நேரம் கழிந்தது. பிறகு லாகிரி மகாசயர் அவருடைய சுபாவமான மகிழ்ச்சியான தன்மையை அடைந்து ஒவ்வொரு சீடனுடனும் அன்புடன் பேசினார். ஒவ்வொருவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பாபாஜியின் செய்தியானது லாகிரி மகாசயர் சீக்கிரமே தன் பூத உடலை விட்டுவிடுவார் என்பதற்கான நிச்சயமான சங்கேதமாகும். இச்செய்தியை என் குருதேவர் புரிந்து கொண்டார் என்பதை அவரது மாற்றத்திலிருந்து நான் உணர்ந்து கொண்டேன். அவருடைய பயங்கர மௌனம், குருதேவர் அக்கணமே தன் உள்ளிருப்பை கட்டுப்படுத்தி எஞ்சியிருந்த லௌகீக உலகின் கட்டுக்களை அறுத்து பரமாத்மாவில் என்றும் ஜீவித்திருக்கும் பேதமற்ற நிலைக்கு பறந்துவிட்டார் என்பதை நிரூபித்தது. பாபாஜியின் இக்குறிப்பு அவர் வழக்கப்படி கூறும் நான் உன்னுடன் என்றும் இருப்பேன் என்று பொருள்பட்டதாக தோன்றியது. பாபாஜி, லாகிரி மகாசயர் இருவருமே எல்லாம் அறிந்தவர்களானாலும் என் மூலமாகவோ அல்லது வேறு எந்த நடுவர் மூலமாகவோ அவர்கள் செய்தி பரிமாறிக்கொள்ள வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. என்றாலும் அப்பெரிய மகான்கள் அடிக்கடி மனித நாடகத்தில் ஒரு பங்கேற்க உயர் நிலையிலிருந்து இறங்கி வருகிறார்கள். அவர்கள் சாதாரணமான முறையில் தூதுவர்கள் மூலம் சில சமயங்களில் தங்கள் தீர்க்க தரிசன செய்திகளை அனுப்புகிறார்கள். இதற்கு காரணம் பின்னர் நிறைவேறும் அவர்களின் சொற்களைப் பற்றிய கதையை அறிய நேர்கின்ற ஒரு பரந்த மனித வட்டத்திற்கு அவை அதிக தெய்வ நம்பிக்கையை ஊட்டும் என்பதுதான். சீக்கிரமே நான் காசியை விட்டு புறப்பட்டு பாபாஜி கேட்டுக்கொண்டபடி சாத்திரங்களைப் பற்றி எழுதும் பணியை செராம்பூரில் தொடங்கினேன். ஸ்ரீ யுக்தேஸ்வர் தொடர்ந்தார். நான் என்னுடைய பணியை தொடங்கியதுமே என் மனத்தில் மரணமற்ற அந்த குருவிற்கு அர்ப்பணமாக ஒரு கவிதை இயற்ற வேண்டுமென ஊக்கமேற்பட்டது. நான் இதற்கு முன்
சமஸ்கிருத மொழியில் கவிதை எழுத முயன்றதே இல்லையென்றாலும் என் பேனாவிலிருந்து இனிமையான வரிகள் எந்த சிரமமும் இல்லாமல் வெளிப்பட்டன. அமைதியான இரவு நேரத்தில் பைபிளிலும் சனாதன தர்ம சாத்திரங்களிலும் உள்ள ஒப்புமையை பற்றிய பணியில் ஈடுபட்டேன். அருள் பெற்ற மகானாகிய இயேசுவின் சொற்களை மேற்கோள் காட்டி அவருடைய போதனைகளும் வேதங்களின் உண்மைகளுடன் அடிப்படையில் ஒன்றாகவே இருப்பதைக் காண்பித்தேன். என் பரமகுருவின் ஆசியினால் எனது புத்தகம் த ஹோலி சயின்ஸ் என்னும் கைவல்ய தரிசனம் மிக குறுகிய காலத்திலேயே நிறைவு பெற்றது. என் இலக்கிய முயற்சிகளை முடித்த மறுநாள் காலை குருதேவர் தொடர்ந்தார். கங்கையில் நீராட வேண்டி நான் ராய்காட்டிற்குச் சென்றேன். அந்த துறை வெறிச்சோடி கிடந்தது. சூரிய ஒளியின் அமைதியை அனுபவித்தவாறு சிறிது நேரம் அசைவற்று நின்றேன். மின்னும் நீரில் நீராடிவிட்டு நான் வீட்டிற்குத் திரும்ப ஆயத்தமானேன். அந்த அமைதியில் கங்கையில் நனைந்த என் ஆடைகளிலிருந்து நான் வைக்கும் ஒவ்வொரு அடியின் போதும் எழும் சரக் சரக் என்ற ஒலி மட்டுமே கேட்டது. நதிக்கரையின் பெரிய ஆலமரத்தை தாண்டியதும் ஏதோ ஒரு பலமான உத்வேகம் என்னை திரும்பி பார்க்க தூண்டியது. அங்கே அந்த ஆலமர நிழலின் அடியில் மகான் பாபாஜி சில சீடர்கள் சுற்றியிருக்க அமர்ந்திருந்தார். நான் கனவு எதுவும் காணவில்லை என்பதை நிச்சயமாக்க, சுவாமிஜி வாழ்த்துக்கள். பாபாஜியின் இனிமையான குரல் ஒலித்தது. நீ உன் புத்தகத்தை வெற்றிகரமாக எழுதி முடித்ததைக் காண்கிறேன். நான் உனக்கு அளித்த வாக்குறுதியின்படி உனக்கு நன்றி கூற வந்திருக்கிறேன். அதிவேகமாக துடிக்கும் இதயத்துடன் நான் நெடுஞ்சான் கிடையாக அவரது பாதங்களில் விழுந்து வணங்கினேன். பரமகுருவே, நான் இறைஞ்சி வேண்டினேன். இங்கு அருகிலிருக்கும் என் வீட்டிற்கு தாங்களும் தங்கள் சீடர்களும் வந்திருந்து கௌரவிக்கக் கூடாதா? அந்த மகாகுரு முறுவலுடன் மறுத்தார். இல்லை குழந்தாய், நாங்கள் மரங்களின் நிழலை விரும்பும் மக்கள். இந்த இடம் மிகவும் சௌகரியமாகவே உள்ளது என்றார். குருதேவா, தயவு செய்து சற்று பொறுக்க வேண்டும். நான் அவரை கெஞ்சியவாறு நோக்கினேன். தங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள் எடுத்துக்கொண்டு உடனே திரும்புகிறேன். சில நிமிடங்களில் நான் விசேஷ இனிப்புகளுடன் திரும்பி வந்த பொழுது அந்த விசால மரத்தடியில் அத்தெய்வீக குழு இல்லை. நான் அப்படித்துறையைச் சுற்றி எல்லா இடங்களிலும் தேடினேன். ஆனால் என் மனத்திற்குள் அச்சிறு குழு ஆகாய வெளி இறக்கைகளைக் கொண்டு ஏற்கனவே பறந்து போய்விட்டதென எனக்குத் தெரிந்தது. நான் மிகவும் மனம் புண்பட நேர்ந்தது. நான் மறுபடி பாபாஜியை சந்தித்தால் கூட நான் அவருடன் பேச அக்கறை காட்டப் போவதில்லை. நான் எனக்குள்ளே கூறிக்கொண்டேன். இப்படி என்னை விட்டு திடீரென்று புறப்பட்டது இரக்கமற்ற செய்கை இல்லையா? அது அன்பினால் ஏற்பட்ட கோபமே தவிர வேறு ஒன்றுமில்லை. சில மாதங்களுக்குப் பிறகு நான் காசிக்குச் சென்று லாகிரி மகாசயரைக் கண்டேன். நான் அவருடைய கூடத்தை அடைந்ததும் அவர் என்னை புன்னகையுடன் வரவேற்றார். உள்ளே வா யுக்தேஸ்வர். நீ இப்பொழுது என் அறைவாசலில் பாபாஜியை சந்தித்தாயா? ஏன் இல்லையே, நான் ஆச்சரியத்துடன் பதிலளித்தேன். இங்கே வா. லாகிரி மகாசயர் என்னை நெற்றியில் மிருதுவாகத் தொட்டார். உடனே கதவருகில் அன்றலர்ந்த முழு தாமரை போன்ற பாபாஜியின் உருவத்தைக் கண்டேன். எனக்கு நான் முன்பு புண்பட்டது நினைவிற்கு வந்தது. நான் வணங்கவில்லை. லாகிரி மகாசயர் என்னை ஆச்சரியத்துடன் நோக்கினார். அத்தெய்வீக குரு ஆழங்காண முடியாத தன் கண்களால் என்னை உற்று நோக்கிக் கொண்டிருந்தார். நீ என்னிடம் வருத்தமுற்றிருக்கிறாய். ஐயா, ஏன் இருக்கக்கூடாது? நீங்கள் உங்களது மாயக்குழுவுடன் காற்றிலிருந்து தோன்றினீர்கள். அதுபோல் காற்றிலேயே நீங்கள் மறைந்தும் விட்டீர்கள் என்று நான் பதிலளித்தேன். நான் உன்னை வந்து பார்ப்பேன் என்று கூறினேனே தவிர எவ்வளவு நேரம் இருப்பேன் என்று கூறவில்லையே. பாபாஜி மிருதுவாக சிரித்தார். நீ ஒரே படபடப்பாக இருந்தாய். நிச்சயமாக கூறுகிறேன், உன் பலமான பதட்டம் என்னை கிட்டத்தட்ட காற்றிலேயே கரையும்படி ஆக்கிவிட்டது. புகழ்ச்சியற்ற இச்சமாதானத்தில் நான் அக்கணமே திருப்தி அடைந்தேன். நான் அவர் காலடியில் வணங்கினேன். அந்த மகாகுரு என் தோளில் அன்புடன் தட்டிக் கொடுத்தார். குழந்தாய், நீ இன்னும் அதிகமாக தியானம் செய்ய வேண்டும். உன் பார்வை இன்னும் குற்றமற்றதாகவில்லை. நான் சூரிய ஒளியின் பின்னால் மறைந்திருந்ததை உன்னால் பார்க்க முடியவில்லை. தெய்வீக வேணுகானத்தை ஒத்த குரலில் இச்சொற்களை பொழிந்துவிட்டு,
கட்புலனாகாத பிரகாசத்தினுள்ளே மறைந்து விட்டார். நான் என் குருவை காண்பதற்கென்று காசிக்குச் சென்ற கடைசி பயணங்களில் அதுவும் ஒன்று. ஸ்ரீ யுக்தேஸ்வர் கூறி முடித்தார். பாபாஜி கும்பமேளாவில் முன்னோடியாக கூறியது போல் லாகிரி மகாசயரின் இல்லற அவதாரம் முடிவிற்கு வந்து கொண்டிருந்தது. 1895 வேணிற்காலத்தில் அவரது திடகாத்திரமான உடலின் முதுகில் ஒரு சிறு கட்டி தோன்றியது. அவர் அறுவை சிகிச்சைக்கு உடன்பட மறுத்துவிட்டார். அவர் தன் சீடர்கள் சிலரின் தீய கர்ம வினைக்கு தன் சொந்த உடலால் பிராயச்சித்தம் செய்து கொண்டிருந்தார். கடைசியில் சில சீடர்கள் மிகவும் பிடிவாதம் செய்ததன் பேரில் குருதேவர் மறைமுகமாக பதிலளித்தார். இந்த உடல் போவதற்கு ஒரு காரணம் வேண்டும். நீங்கள் எது செய்தாலும் நான் அதற்கு உடன்படுகிறேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு தன்னிகரற்ற அந்த மகான் தன் பூத உடலை காசியில் நீத்தார். அவரை நாடி அவருடைய சிறிய வரவேற்பறைக்கு நான் பிறகு செல்ல வேண்டியிருக்கவில்லை. என் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் அவருடைய சர்வ வியாபகமான வழிகாட்டுதலின் அருளாசியை பெற்றிருப்பதை நான் காண்கிறேன். பல வருடங்களுக்குப் பிறகு மிக முன்னேற்றமடைந்திருந்த சீடராகிய சுவாமி கேசவானந்தர் மூலமாக லாகிரி மகாசயரின் மறைவைப் பற்றி பல ஆச்சரியமான விவரங்களை கேட்டறிந்தேன். கேசவானந்தர் என்னிடம், குருதேவர் தன் உடலை களைவதற்கு சில தினங்களுக்கு முன்னால் ஹரித்வாரில் நான் என் ஆசிரமத்தில் அமர்ந்திருந்த பொழுது உருப்பெற்று அவர் என் முன் தோன்றினார். உடனே காசிக்கு வா, இச்சொற்களைக் கூறி லாகிரி மகாசயர் மறைந்தார். நான் உடனே காசிக்கு ரயிலேறினேன். என் குருதேவரின் வீட்டில் பல சீடர்கள் கூடியிருப்பதைக் கண்டேன். அன்று மணிக்கணக்கில் அவர் கீதை விளக்கம் கூறிக்கொண்டிருந்தார். பிறகு அவர் மிக சாதாரணமாக எங்களுக்கு கூறினார், நான் வீட்டிற்குப் போகிறேன். எங்கள் வேதனை நிறைந்த புலம்பல்கள் தடுக்க முடியாத அருவியைப் போல் பெருகியது. ஆறுதலடையுங்கள், நான் மறுபடி எழுவேன். இதைக் கூறிய பிறகு லாகிரி மகாசயர் தன் ஆசனத்திலிருந்து எழுந்து 3 முறை தன்னைத்தானே சுற்றிக் கொண்டு வடக்கு திசையை நோக்கியவாறு பத்மாசனத்தில் அமர்ந்து ஆனந்தமாக மகா சமாதியை எய்தினார். பக்தர்களுக்கு மிகவும் பிரியமான லாகிரி மகாசயரின் அழகிய உடல் இல்லறத்தாருக்கு செய்ய வேண்டிய பவித்திரமான சடங்குகளுடன் புனித கங்கை நதிக்கரையில் மணிகர்ணிகா படித்துறையில் தகனம் செய்யப்பட்டது. கேசவானந்தர் தொடர்ந்தார். மறுநாள் நான் இன்னும் காசியிலேயே இருந்த பொழுது காலை 10 மணிக்கு என் அறையை பிரகாசமான ஓர் ஒளி சூழ்ந்தது. ஓ! என் முன்னால் லாகிரி மகாசயரின் இரத்தமும் சதையும் கொண்ட பூத உடல் நின்றது. அதிக இளமையும் பிரகாசமும் கொண்டு தோன்றியதைத் தவிர அது அவருடைய பழைய உடலைப் போன்று அப்படியே இருந்தது. என் தெய்வீக குரு என்னிடம் பேசினார். கேசவானந்தா, இது நானேதான். எரிக்கப்பட்ட என் உடலின் சிதைந்த அணுக்களிலிருந்து மறுபடியும் அமைக்கப்பட்ட உருவத்தை தான் உயிர்ப்பித்திருக்கிறேன். இந்த உலகில் இல்லறத்தானாக நான் செய்ய வேண்டிய கடமைகள் முடிந்துவிட்டன. ஆனால் நான் இந்த உலகை இன்னும் முழுதும் விட்டுவிடவில்லை. நான் இப்பொழுதிலிருந்து இமயத்தில் பாபாஜியுடன் சில காலம் கழிப்பேன். பிரபஞ்சத்திலும் பாபாஜியுடன் இருப்பேன். பிறகு எனக்கு சில ஆசி சொற்கள் கூறிவிட்டு மனித அறிவுக்கு எட்டாத அந்த மகா குரு மறைந்தார். அற்புதமானதொரு ஊக்கம் என் இதயத்தை நிறைத்தது. கிறிஸ்து, கபீர் ஆகியவர்களின் ஸ்தூல மரணத்திற்குப் பிறகும் அவர்களுடைய சீடர்கள் தங்கள் ஜீவனுள்ள குருவை காண கொடுத்து வைத்தது போல் நானும் ஆன்மீகத்தில் உயர்த்தப்பட்டவனானேன். நான் ஹரித்வாரிலுள்ள தனிமையான என் ஆசிரமத்திற்கு திரும்பிய பொழுது கேசவானந்தர் தொடர்ந்தார். என்னுடன் லாகிரி மகாசயரின் புனிதமான அஸ்தியில் ஒரு பகுதியை எடுத்து வந்தேன். என் குரு தன் இட கால கூட்டை விட்டு தப்பித்துச் சென்று விட்டார் என்பது எனக்கு தெரியும். ஒரு சர்வ வியாபக பறவை விடுவிக்கப்பட்டது. இருந்தாலும் அவருடைய புனித அஸ்தியை கோயிலாக்கி வைத்திருப்பது எனக்கு திருப்தியை அளித்தது. திரும்ப உயிர்த்தெழுந்த குருவைக் காணும் பேறு பெற்றவர்களில் இன்னொரு சீடர் மகான் பஞ்சனன் பட்டாச்சாரியா ஆவார். நான் கல்கத்தாவில் உள்ள அவர் வீட்டிற்கு விஜயம் செய்து அவர் லாகிரி மகாசயருடன் கழித்த பல வருடங்களின் கதைகளை மிக்க மகிழ்ச்சியுடன் கேட்டிருக்கிறேன். கடைசியாக அவருடைய வாழ்க்கையிலேயே மிகவும் அற்புதமானதொரு சம்பவத்தைப் பற்றி அவர் என்னிடம் கூறினார். இங்கு கல்கத்தாவில் காலை 10 மணிக்கு அவரை தகனம் செய்த மறுநாள் லாகிரி மகாசயர் என் முன்னால் உயிருடன் தோன்றினார்.
என்று பஞ்சனன் கூறினார். சுவாமி பிரணவானந்தர் ஈருடல் கொண்ட மகான். அவர் கூட அவருடைய சொந்த தெய்வீக அனுபவத்தின் விவரங்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ராஞ்சியில் அவர் என் பள்ளிக்கூடத்திற்கு வருகை தந்திருந்த பொழுது அவர் கூறினார், லாகிரி மகாசயர் தன் உடலை நீர்த்து விடுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு உடனே காசிக்கு வரும்படி எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்களால் தாமதமாகி என்னால் உடனே கிளம்ப முடியவில்லை. காலை 10 மணிக்கு நான் காசிக்கு புறப்படுவதற்கு தயார் செய்து கொண்டிருந்த பொழுது ஒளி பொருந்திய என் குருவின் உருவம் என் அறையில் திடீரென்று தோன்றியதைக் கண்டு நான் சொல்லொணா மகிழ்ச்சி அடைந்தேன். காசிக்கு போக ஏன் அவசரப்படுகிறாய்? லாகிரி மகாசயர் புன்முறுவலுடன் கூறினார், நீ அங்கு என்னை இனி காண மாட்டாய். அவருடைய சொற்களின் பொருள் எனக்கு புலப்பட்டதும் நான் அவரை சொப்பன தரிசனத்தில்தான் காண்பதாக நம்பி மனமுடைந்து புலம்பலானேன். குருதேவர் சமாதானப்படுத்தியவாறு என்னை நெருங்கினார். இதோ பார், என்னை தொடு என்றார். எப்பொழுதும் போல் நான் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். புலம்பாதே, நான் உன்னுடன் எப்போதும் இருக்கவில்லையா என்ன? சீரிய 3 சீடர்களின் கூற்றிலிருந்து ஓர் அற்புதமான உண்மையின் கதை வெளிப்பட்டது. அவருடைய உடல் தழலுக்கு இரையான மறுதினம் காலை 10 மணி அளவில் திரும்ப உயிர்த்தெழுந்த அந்த குரு உண்மையான, ஆனால் உருவம் மாறுதலடைந்த உடலுடன் வெவ்வேறு நகரங்களிலிருந்த 3 சீடர்களுக்கு முன்னால் தோன்றியிருக்கிறார். ஆதலால் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையையும் சாவுக்குரிய இவ்வுடல் சாகாமையையும் மேற்கொள்ளும் பொழுது சாவு வெற்றியால் வீழ்த்தப்பட்டது என்று எழுதப்பட்டுள்ள இப்பழமொழி நிறைவேறும். ஓ சாவே, உன் விஷக்கொடுக்கு எங்கே? ஓ சவக்குழியே, உன் வெற்றி எங்கே?